ரஷ்ய அதிபர் புதினின் இல்லத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் அந்த நாட்டுக்கே எதிராக மாறியுள்ளது. ரஷ்யாவின் அண்டை நாடான உக்ரைனில் ஆட்சிக்கு வந்த ஜெலன்ஸ்கி உக்ரைனை நேட்டோவில் இணைக்க முயன்றார். இது ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கும் என்று எண்ணிய ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் மீது படையெடுத்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் தற்போது 3 வருடத்தை தாண்டியுள்ள நிலையில் தற்போதும் உக்கிரமாக நடந்து வருகிறது. ரஷ்யா வான்வழி, கடல் வழி மற்றும் தரைவழி என மும்முனை தாக்குதலை நடத்துவதால் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. உக்ரைன் நாட்டின் ஏராளமான ராணுவ இலக்குகளை ரஷ்ய படைகள் தாக்கி அழித்துள்ளன. அதேபோல் உக்ரைன் தங்களை தற்காத்துக் கொள்ள ரஷ்ய படைகளுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதங்களை வழங்கி வருகின்றன. இந்த போர் இத்தனை ஆண்டு கடந்தும் இவ்வளவும் நாட்கள் தொடர உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் நாட்டோ நாடுகள் அளித்து வரும் பொருளாதார மற்றும் ஆயுத உதவி முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இதனிடையே அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் அவருக்கும் புதினுக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்துள்ளது. ட்ரம்ப் பலமுறை உக்ரைனை நேரடியாக விமர்சித்திருந்ததோடு ரஷ்ய அதிபர் புதினையும் பாராட்டியிருந்தார். இந்த சூழலில் ரஷ்யாவின் நோவ்கோரோட் பகுதியில் உள்ள அதிபர் புதினின் அதிகாரப்பூர்வ இல்லம் மீது 99 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியது. மேலும் இந்த அனைத்து ட்ரோன்களும் தடுத்து வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்யா தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் உக்ரைனின் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதின் என்னிடம் போன் செய்து உக்ரைன் தனது இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறினார். அதனால் நான் கோபமடைந்தேன் என்று கூறியுள்ளார். மேலும் தாக்குதல் நடக்கவில்லை என்று உக்ரைன் தரப்பு கூறுகிறது என்றாலும் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு நாட்டின் தலைவரின் வசிப்பிடத்தை தாக்குவது தவறான செயல் என்றும் கூறியுள்ளார். மேலும் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருந்தால் அது மிகவும் மோசமான விஷயம் என்றும் கப்பலில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய டோமாஹாக் ஏவுகணையை உக்ரைனுக்கு வழங்காமல் தவிர்த்தது சரியான நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினின் இல்லத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் அந்த நாட்டுக்கே எதிராக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.